பரீட்சை இருக்கிறதாம். உத்தமர்களுக்கு என்ன இருக்கிறதாம்? தேர்வு இருக்கிறதாம். ஆகவே இந்த சோதனைகளில, இந்த பரீட்சைகளில போகிற ஒரு மனுஷன் தன்னை உத்தமன் என்று விளக்கின பிற்பாடு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் கிரீடம் அவனுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வருகிறது, பலவிதமான பரிசோதனைகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது, பரீட்சைகள் எங்களுக்கு வருகிறது. ஏன் இந்த பரிசோதனைகள், ஏன் இந்த பரீட்சைகள், ஏன் இந்த டெஸ்டிங்குகள் எங்களுக்கு நடக்கிறது என்று சொன்னால், எங்களுடைய உத்தமத்தை நிரூபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்காக தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஒரு நாளும் போய் சொல்லாது. ஆமென். வாக்குத்தத்தம் ஒரு நாளும் தரையிலே விழுந்து போகாது. ஆமென். அதனாலதான் சாலமோன் சொல்லுகிறான், என் தகப்பனுக்கு வாக்கினால் கொடுத்ததை எனக்கு கருத்தினால் நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய வாக்கில கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் தன்னுடைய கரத்தினாலே எங்களுக்கு நிறைவேற்றுவார் என்று நம்புகிறவர்கள் மட்டும் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் சோதனைகளில் சோர்ந்து போகக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது என்று நினைக்க கூடாது, எனக்கு உபத்திரம் வரக்கூடாது என்று நினைக்க கூடாது. ஏனென்று சொன்னால் தாவீது சொன்னது போல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பதாக வழி தப்பி நடந்தேன், உபத்திரவப்பட்ட பிற்பாடு உம்முடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பிரச்சனையுமே இல்ல, ஒரு கஷ்டமுமே இல்ல, வீட்டில் ஒரு குழப்பம் இல்ல, சபையில குழப்பம் இல்ல, அயல்ல குழப்பம் இல்ல, எல்லாம் தாராளமா இருக்கு வச்சு பாருங்க, உங்களோட பக்தி வந்து கொஞ்சம் பேசமாகத்தான் இருக்கும், கடமைக்கான ஜெபமாக இருக்கும், கடமைக்கான காரியங்களாக இருக்கும். ஆனா குழப்பங்கள் இருக்கட்டும், பிரச்சனைகள் இருக்கட்டும், அந்த நேரம் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் உண்மையுள்ள ஜெபங்களாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆகையினால தேவ பிள்ளைகள் சோதனைகளை விரும்ப வேண்டும், பாடுகளை விரும்ப வேண்டும், ஆமென், பிரச்சனைகளை விரும்ப வேண்டும். இந்த சோதனைகளும் இந்த பாடுகளும் இந்த பிரச்சனைகளும் தான் எங்களை உத்தமர்களாய் நிறுத்துகிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள். கையை தட்டி கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நல்ல ஒரு கலர் பென்சில் இருக்கிறது, நல்ல கலராக எழுதக்கூடிய ஒரு கலர் பென்சில், நல்ல இனிமையான கலர், நல்ல மென்மையான கலர் அந்த பென்சில் இருக்கிறது. அந்த பென்சிலுக்குள் இருக்கிற அந்த கலர் எங்களுடைய பார்வைக்கு அந்த பேப்பர்ல கீறி ஒருவன் பார்த்து திருப்தி அடைய வேண்டும் என்றால் அந்த பென்சில் என்ன செய்யப்பட வேண்டும்? சீவப்பட வேண்டும். அந்த பென்சிலை பிளேட் எடுத்து வெட்ட வேண்டும். அந்த முனைய வெட்ட வெட்டத்தான் அந்த பென்சிலுக்குள் இருக்கிற கூர் வெளியே வரும். அல்லேலூயா. அப்படி அந்த கூர் வந்தாலும் நீங்கள் பாருங்கள், பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அந்த கூரையும் மெல்லமாக ஷேப் பண்ணுவார், நல்ல கூர்மையாக்குவார். நல்ல தெளிஞ்ச கூராய் வந்த பிறகு அதை கீறும் பொழுது, எழுதும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சில பென்சில்கள் என்ன செய்யும்? சீவைக்கில முறிச்சு, சீவைக்கில அதின் உக்கல் தன்மைகள் வெளியே வரும். ஆகவே நாங்கள் அந்த கம்பெனியை பார்த்து வைப்போம், அடுத்த முறை பென்சில் வேண்டாம், அந்த பென்சில் வேண்ட மாட்டோம். என்ன சொல்லுவோம்? இது சீவைக்கில முறிஞ்சு போடும். எது சீவைக்கில விட்டு கொடுத்து பிரகாசம் கொடுக்கிறதோ அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆமென். அதை போலதான் நம்முடைய வாழ்க்கை. பல சோதனைகளினால, பல பிரச்சனைகளினால நாங்கள் சீவப்படுவோம், பல உபத்திரவங்களினால நாங்கள் புடமிடப்படுவோம். அதன் பிற்பாடு யோபு சொன்னது போல, நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். யோபு என்ன சொல்லுகிறார்? அவர் என்னை சோதித்த பின் நான் என்ன பொன்னாக விளங்குவேன்? சுத்த பொன்னாக. சொல்லுங்க, கையெழுத்தி சொல்லுங்க. அவர் என்னை, நல்லா கையெழுத்தி சொல்லுங்க. அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. சோதனைகளின் பிற்பாடு கர்த்தர் எங்களை புடமிட பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஆகவே சோதனைகள் யாருக்கு வருகிறது? உத்தமர்களுக்கு வருகிறது.
அந்த சோதனை நேரத்தில் உத்தமன் தான் என்பதை நிரூபிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் ஆமென்றும் ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க உங்களை நிரூபிச்சு காட்டவன். சோதனை நேரத்தில் நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உத்தமமா தான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். ஆமென். விழுந்து விழுந்து எழும்பக்கூடாது, சோர்ந்து சோர்ந்து வாழக்கூடாது, குந்தி குந்தி நடக்கக்கூடாது. ஆமென். பாடு வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, பென்சில தீட்டுறது போல உங்களை தீட்டுறாங்களா, தீட்ட தீட்ட நல்ல கூர் வர வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் முறிந்து போகக்கூடாது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலும் உன்னிடத்திலும் விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya. ஒருவனை கோபப்படுத்தி பார்ப்பான், ஒருவனுடைய வாயை கிண்டி பார்ப்பான், ஒருவனுடைய கண்களை இச்சைக்குள்ளே நடத்த பார்ப்பான். எல்லா சோதனையின் மத்தியிலே நான் உத்தமன் தான் என்பதை நிரூபிக்கிறான். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. யோசேப்புக்கு அந்த ஸ்திரீ அறைக்குள்ளே சோதனையை கொடுத்தாள், அறைக்குள்ளே இச்சையை காண்பித்தாள், அறைக்குள்ளே காணக்கூடாத காட்சிகளை காண்பிக்க முயற்சி எடுத்தாள். ஆனால் யோசேப்பு நிரூபித்து காட்டினான், நான் உத்தமன். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நாங்க நிரூபிச்சு காட்டவும் நாங்கள் உத்தமர்கள் என்பதை. பாவம் செய்துட்டு மன்னிப்பு கட்டி நிரூபிக்கிறது இல்ல, அந்த சோதனை மத்தியில ஜெயித்து சொல்லவனும் நான் கர்த்தருக்காக நின்றேன். அல்லேலூயா அல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாய் சீமையை தூஷித்த பொழுது தாவீதை இந்த சீமையை கொல்லும்படியாய் சொல்லுகிறார்கள். ஆனால் தாவீது நிரூபித்து காட்டினார், எதிர் வார்த்தை பேசாமல் கர்த்தரை துதித்து நான் உத்தமன் என்பதை அவன் நிரூபித்து காட்டினான்.